நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் நான் செய்வேன். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு பக்தியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பம் நாள்தோறும் ஜெபமாலை சொல்லி இரவு படுப்பது உண்டு. ஒரு முறை அவர்கள் ஜெபமாலை ஜெபித்துவிட்டு குடும்ப ஜெபத்தை முடித்துவிட்டு படுத்திருந்தார்கள். அப்போது குடும்ப தலைவனிடம் கடவுள் தோன்றினார். இயேசு தோன்றி, எப்பா நீ ரொம்ப நல்ல பிரமாணிக்கமாக இருக்கிற, நல்ல ஜெபம் தபம் வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்கிறது, அதனால் உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, நான் உனக்கு தர்றேன், ஒரு கொடை உனக்கு கொடுக்கலாம்னு ஆசைப்படுகிறேன் என்று இயேசு சொன்னார். உடனே இவனுக்கு ஒன்றுமே புரியலை, இது யாரா கனவா நனவா என்று தன்னையே உடம்பை பார்த்து கிள்ளி கொண்டான். இயேசு சொன்னார், பயப்படாதப்பா, நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன், நீ என்ன வேணாலும் கேளு, தருகிறேன் என்று. அவன் சொன்னான், கடவுளே இப்படி திடீர்னு நீங்கள் கேட்டீங்களே, நான் என்னத்தை கேட்குறேன்னு எனக்கே புரியலை, கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசித்துட்டு கேட்குறேன் அப்படின்னா. சரிப்பா நீ யோசித்துட்டு கேளு அப்படின்னாரு. இவன் விழுந்தடிச்சு ஓடி போய் தன் அருமை மனைவியிடம் கேட்டான், இந்த மாதிரி நேற்று இயேசு கனவுல வந்தார், ஏயா உண்மையை சொல்கிறியா பொய் சொல்கிறியா? உண்மையிலே வந்தார், நீ எது வேணாலும் கேளு தர்றேன்னு சொன்னார், என்ன கேட்குறதுன்னு எனக்கே ஒன்றும் புரியலை, அப்படியே சந்தோஷத்தில் திக்குமுக்காடி விட்டேன் என்று, அதான் உன்கிட்ட கேட்குறேன், என்ன கேட்கலாம் என்று. உடனே மனைவி சொன்னால், என்னையா கூறில்லாத மனுஷனாக இருக்கிற, சொன்னது கடவுளுங்கிற, இந்த காலத்தில் தங்கம் விலையை பார்த்தியா எப்படி எகிரிக்கிட்டு போகுதுன்னு, அந்த கடவுளை பார்த்து ஒரு 20 கிலோ தங்கம் கேளியா, நான் காது கழுத்தில் எங்கெங்கே முடியுமோ அங்கே போட்டுக்கிறேன், மீதியை பேங்க்லேயோ எங்கேயாவது வைத்து நம்ம ஆத்திர அவசரத்துக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சொன்னாள். இவனுக்கு ஒரு மாதிரி போய்விட்டது, என்ன மனைவி ஏதாவது புத்திசாலித்தனமாக சொல்லுவான்னு பார்த்தா தங்கத்தை போய் கேட்குறாளே, இதை போய் நான் கடவுள்கிட்ட எப்படி கேட்குறதுன்னு அவனுக்கு மனசு உடைஞ்சு போச்சு. சரி நம்ம மகன் காலேஜ் படிக்கிறான், அதனால் அவனுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கும், நம்ம அவனை கேட்போம் என்று சொல்லி தன் மகனை பார்த்து சொன்னார், இந்த மாதிரி இயேசு வந்தாருப்பா, என்ன கேட்கலான்னு சொல்லி உங்கள் அம்மா வழக்கம் போல் தங்கத்தை கேட்குறா, அதெல்லாம் எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்னு. அவன் சொன்னான், என்னப்பா இயேசு வந்தாருன்னு சொல்கிறீங்க, நான் ரொம்ப நாளாக ஒரு பெரிய பைக்கு வாங்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அப்பா, ஆனால் ஒரு வயலும் எல்லாம் இப்போல்லாம் ரொம்ப 250 சிசி 500 சிசி தான், 1000 சிசி 1000 சிசியில் ஓடக்கூடிய ஒரு பைக்கை ஆண்டவர்கிட்ட கேளுப்பா, அவர் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுப்பாரு, அதை வச்சு நான் சந்து பொந்தெல்லாம் டர்ரு புர்ருன்னு போகிறவன் வர்றவன் எல்லாத்தையும் ஒரு கலக்கணுப்பான்னு சொன்னான். இவன் அம்மாவை விட ரொம்ப மோசமாக இருக்கிறானே என்று அவங்க அப்பாவுக்கு ரொம்ப இதாகிவிட்டது. சரி நம்மளுடைய அருமை செல்வம் 5ஆம் கிளாஸ் படிக்கிற நம்ம பொண்ணுகிட்ட கேட்கலான்னு சொல்லி அவர் தன்னுடைய மகள்கிட்ட போய் கேட்டார். இந்த மாதிரிலாம் சொன்னேன்னு நீ என்னம்மா கண்ணு சொல்லு, நம்ம கேட்கலாம் கடவுள்கிட்ட அப்படின்னு. அதுக்கு அவ சொன்னா, ஏப்பா நீ வீட்டில் ஒரு சின்ன டிவியை வாங்கி வச்சிருக்கிற, இந்த கார்ட்டூனெல்லாம் என்னால் பார்க்கவே முடியலை, கடவுள்கிட்ட நம்ம செவுத்த அளவுக்கு பெரிய எல்இடி டிவி கேளுப்பா, அந்த எல்இடி டிவியை வாங்கி நம்ம வீட்டில் செட்டப் பண்ண, அதோட கடவுள்கிட்ட இன்னொரு ரிக்வெஸ்ட்டும் கேளுமா, நம்ம கேலண்டரில் எல்லா நாளுமே சிவப்பாகவே இருக்கணும், அப்போ தான் எல்லா நாளும் லீவாக இருக்கும், அப்போ தான் நான் அந்த லீவு ஃபுல்லாக நான் கார்ட்டூனை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொன்னான். இவன் நொந்து போயிட்டான், யாராவது உருப்படியாக சொல்லுவாங்கன்னு பார்த்தா ஒருத்தருமே சொல்லலையே என்று மறுபடியும் கடவுள்கிட்டே சொன்னான், கடவுளே என்கிட்ட கொஞ்சம் யோசிக்க டைம் கேட்டேன், எல்லாத்தையும் கேட்டு பார்த்தேன், எல்லாம் ஒன்று ஒரு பக்கத்துக்கு இழுக்குது, எனக்கு திருப்தியே இல்லை கடவுளே, என்ன கேட்குறதுனே தெரியல கடவுளேன்னா. கடவுள் சொன்னார், வீட்டில் இருந்த எல்லாரையும் கேட்டியா? ஒருத்தர்கிட்ட கேட்கலையேன்னார். எல்லாத்தையும் கேட்டனேன்னு. இல்லை, உன் வீட்டில் மூளையில் உங்கள் அம்மா படுத்து கிடக்கிறாங்களே, உங்கள் அம்மாவை பார்த்து கேட்டியா? கேட்கல, இல்லை, போய் உங்கள் அம்மாவை கேட்டுட்டு வான்னு சொன்னார். உடனே இவன் ஓடி போய் மூளையிலே படுத்து கிடந்த தன் தாயை பார்த்து கேட்டான். அதுக்கு தாய் சொன்னார், ஏண்டா விவரம் இல்லாமல் பேசுகிற, கடவுளே நேரில் சொன்னார்னு சொல்கிற, இதை கேட்காதடா, அதை கேட்டீங்கன்னா உனக்கு திருப்தியே இருக்காது, அந்த கடவுளே நம்ம வீட்டில் தங்கணும்னு கேள்றா, நமக்கு எல்லாமே கிடைக்கும், அந்த கடவுள் இருந்தால் நமக்கு நிறைவு கிடைக்கும், அதை போய் கேள்றா என்று சொன்னார். கேட்டான், கிடைத்தது, மகிழ்ச்சி வந்தது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் ஒரு பாடலை பாடுவோம்.
இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எல்லாம் நடக்குமே, அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எதுவும் நடக்குமே. எல்லாம் இல்லை, எதுவும் நடக்கும். ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த அன்பர் இயேசு நம்மோடு தங்கிவிட்டால் நாம் கேட்பது எல்லாம் கிடைக்கும். இதைத்தான் நற்செய்தி அழகாக சொன்னது. என் பெயரால் நீங்கள் கேட்பது எல்லாம் கிடைக்கும். அந்த இயேசு நம்மோடு தங்கி நம் வாழ்வுக்கு பல அருளை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். எனவேதான் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் இருதயத்தை உம் இருதயத்தை போல் மாற்றியருளும் என்று ஜெபிக்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்மோடு தங்கி நமக்கு அருளையும் ஆசிரையும் வழங்க வேண்டும் என்று விரும்புகின்றார். கொஞ்சம் வரலாற்றை கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோம் என்றால் உங்களுக்கு தெரியும். இயேசு தன்னுடைய அப்போஸ்தலர்கள் 12 தேர்ந்தெடுத்தார். அந்த 12 ஒருவரான தோமையார் நம் பாரத நாட்டிற்கு வந்து இயேசுவின் நற்செய்தியை போதித்தார். அதே போல 1545களில் இயேசு சபையை இஞ்ஞாசியார் தொடங்கி வைத்தார். அந்த இஞ்ஞாசியார் தொடங்கி வைத்த அந்த முதல் தோழர்களில் ஒருவரான புனித சவேரியார் நம்ம இந்தியாவிற்கு வந்தார். அவரை தொடர்ந்து பல இயேசு சபை குருக்கள் நம் இந்தியா, அதிலும் சிறப்பாக தென் தமிழகத்திற்கு வந்து பணியாற்றி வந்தார்கள். அப்படி பணியாற்றி வந்தவர்களில் ஒருவர்தான் அருட்தந்தை செல் அவர்கள். அவர்கள்தான் இந்த ஆலயத்தை கட்டினார்கள். அவர்கள் இந்த இடத்திலே பங்கு தந்தையாக இருந்தார்கள். இயேசு சபை தொடங்கிய பொழுது இத்தாலி நாட்டிலிருந்தும் போர்ச்சுக்கல் நாட்டிலிருந்தும் மறைப்பணியாளர்கள் வந்தார்கள். அதனால தான் வீரமாமுனிவர், ராபர்ட் தே நொபிலி, அருளானந்தர் போன்றவர்கள் வந்தார்கள். அவர்களில் ஒருவர்தான் கழுகர்கடையில் இருக்கின்ற வேத போதகர் அருட்தந்தை கப்பித்தோலிய அடிகளார். இவர்களெல்லாம் வந்து இத்தாலி நாட்டிலிருந்து வந்தவர்கள், வந்து சிறப்பாக இந்த பகுதிகளிலே பணியாற்றியவர்கள். அருட்தந்தை கப்பித்தோலி அவர்கள் இந்த கழுகர்கடையில் இருந்த பொழுது, அப்பொழுது அவர் வெளியிடத்திற்கு செல்லக்கூடாது என்று தடைகள் விதிக்கப்பட்டது. எனவேதான் அவர் புதிய முறையை கண்டுபிடித்தார். என்ன செய்தார்? இந்த பகுதியிலே இருந்த கத்தோலிக்க மக்களை தேர்ந்தெடுத்து அவர்களை கோவில் பிள்ளைகளாக ஒவ்வொரு ஊருக்கும் அனுப்பினார். நீங்கள் அதனால்தான் நம்முடைய பாரம்பரியம் தெரியும். ஒவ்வொரு ஊரிலும் ஒரு கோவில் பிள்ளை இருப்பார். அவருடைய முக்கிய பொறுப்பு ஜெபங்கள் சொல்லுவது, மக்களை மறை வழியில் நடத்துவது. இதுதான் அவருடைய பணி. அவர் செய்ய முடியாததை இவர்களுக்கு செய்தார். அதே காலம் அப்புறம் உங்களுக்கு தெரியும், 1773 இயேசு சபை தடை செய்யப்பட்டது. 20 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் இயேசு சபை புத்துயிர் பெற்றது. இயேசு சபை புத்துயிர் பெற்ற பிற்பாடு 1840க்கு பிற்பாடு பிரான்ஸ் நாட்டிலே இருந்து பல குருக்கள் வந்தார்கள். அப்படி வந்தவர்களில் ஒருவர்தான் இந்த ஆலயத்தை கட்டிய அருட்தந்தை செல் அவர்கள். அவர்கள் இந்த இடத்திலே ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று தான் நினைத்தார். இருதயாண்டவர் பெயரில் கோவில் கட்டணும் அவர் முதல்ல நினைக்கல. ஆனால் இந்த ஆலயம் கட்டுவதற்கு நிதி திரட்டுவதற்காக தன்னுடைய சொந்த நாடான பிரான்ஸ் நாட்டிற்கு சென்ற பொழுது அங்கு இறைவன் அருளால் ஒரு செல்வ சீமாட்டி இயேசுவின் திரு இருதயத்தின் மீது கொண்ட பற்றினால், நான் ஆலயம் கட்டுவதற்கு உங்களுக்கு பண உதவி செய்கிறேன், ஆனால் இயேசுவின் திரு இருதய ஆண்டவர் பெயரால் கட்டுங்கள் என்று குறிப்பிட்டார். இவ்வாறு நம்மோடு தங்க, இந்த இடத்தை திருத்தலமாக மாற்ற, நம்மோடு இருந்து நமக்கு பல அருளை வழங்க இயேசு நமக்கு அருள் புரிந்திருக்கின்றார். அவ்வாறு உருவானது தான் இந்த இடைக்காட்டூர் இயேசுவின் திரு இருதய திருத்தலம். இதை கட்டிய இந்த செல் தந்தை அவர்களைத்தான் இயேசு சபையினர் வந்து திருச்சியிலே தூய வளனார் கல்லூரியை தொடங்குகிறார்கள். 1844 அது வந்து முதல்ல நாகப்பட்டினம், அப்புறம் திருச்சிக்கு வருகிறது. அப்போ 1858 லூர்து நகரிலே மாதா காட்சி கொடுக்கிறார்கள். எனவே அவர்கள் லூர்து மாதா பெயரிலே ஒரு ஆலயம் கட்ட வேண்டும். அதுவும் இவ்வளவு பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டி முடித்த செல் தந்தை அவர்கள் திருச்சியிலும் கட்ட வேண்டும் என்று இவரை கூப்பிடுகிறார்கள். இவர் இந்த இயேசுவின் திரு இருதயத்தின் மீது எவ்வளவு பற்று வைத்திருந்தார் என்றால், அந்த இயேசு சபை, அவரும் இயேசுவை சாமியார் தான் சொன்னார், நான் கட்டுறேன், மாதாவுக்கு கோவில் கட்டுறேன், ஆனால் நான் இயேசுவின் திரு இருதய பக்தியாளன், ஆகவே அந்த கோவிலில் நான் இயேசுவின் திரு இருதய கெவியும் வைப்பேன் என்று கண்டிஷன் போடுறார். பரவாயில்லப்பா, இயேசுவின் திருதய ஆண்டவர் கெவியைத்தானே வைக்க போகிற, வேற ஒன்றும் வைக்க போகிறது இல்லையே என்று. அதனால் அன்பார்ந்தவர்கள், நீங்கள் புனித வளனார் கல்லூரி அந்த லூர்து மாதா கோவிலுக்கு போனால் உங்களுக்கு தெரியும்,
வலதுபுறத்தில் லூர்து மாதா கெபி இருக்கும், இடதுபுறத்தில் திரு இருதய ஆண்டவர் கெபி இருக்கும். இவ்வாறு இயேசுவின் திரு இருதயம் நம்மோடு தங்கி நமக்கு வாழ்வு அருள் புரிய வேண்டும் என்று இறைவன் திருவுளம். அன்பார்ந்தவர்களே, இன்று திரு அவை சின்ன யாக்கோப்பு, பிலிப்பு இவர்களின் திருவிழாவையும் கொண்டாடுகின்றது. இவர்கள் இயேசுவினால் அழைக்கப்பட்டவர்கள், இயேசுவின் இதயத்தை உணர்ந்தவர்கள். அந்த இயேசுவின் அன்பை, இயேசுவின் அருளை உலகமெங்கும் பறைசாற்றியவர்கள். இந்த சின்ன யாக்கோப்பை பற்றி அதிகமான செய்திகள் இல்லை. யாக்கோப்பு என்று 2 பேர் அப்போஸ்தலர் இருக்கிறார்கள். ஜெபதேயுவின் மகன் யாக்கோப்பு. இந்த யாக்கோப்பு கொஞ்சம் ரொம்ப பாப்புலர் இல்லாதனால இவரை சின்ன யாக்கோப்பு என்று சொன்னார்கள். இவர் அல்பேயுவின் மகன் யாக்கோப்பு. இவரை பற்றிய செய்திகள் அதிகமாக இல்லை. ஆனால் பிலிப்பை பற்றி செய்திகள் அதிகமாக இருக்கின்றது. ஏனென்றால் இயேசு பிலிப்புவை நேரடியாக அழைக்கின்றார். இவ்வாறு இந்த பிலிப்பு தான் கலிலேயர்கள் மத்தியிலே கொஞ்சம் பிரபல்யமாக இருப்பதால் அவர்கள் இயேசுவை காண விரும்பும் பொழுது இவர் தான் ரெக்கமெண்டேஷனுக்கு போகிறார். அப்பொழுதும் இவர் பலவேந்திரனிடம் சொல்லி அவர்களை இயேசுவிடம் அழைத்து செல்லுகிறார். அதைவிட இயேசு 5 அப்பத்தை கொண்டு 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற நிகழ்ச்சியிலே முதல்ல இந்த பிலிப்பைத்தான் கூப்பிட்டு கேட்டார். பிலிப்பு ஒரு யதார்த்தவாதி. அவர் என்ன சொன்னார்? ஆண்டவரே, என்ன அப்படி பேசுகிறீங்க? இந்த 5000 பேருக்கு எந்த கடையில் போய் அப்பத்தை வாங்கிட்டு வர்றது? அப்படியே வாங்கினாலும் காசு நிறையா வேணுமே என்று சொன்னவர். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்திலும் இயேசு புதுமைகளை செய்தவர். அப்படிப்பட்ட பிலிப்பு தான் ரொம்ப அவசர புத்தி உள்ளவர். நம்மிலே பலருக்கும் அந்த அவசர புத்தி உண்டு. நம்மெல்லாம் ஜெபம் பண்ணுறோம், ஜெபித்து அந்த பக்கம் கோவிலை விட்டு போன உடனே அது நடக்கணும். அது நடக்கலைன்னா கடவுளுக்கு சக்தி இல்லை, இல்லைன்னா என் மேலே கடவுளுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நம்மெல்லாம் இப்போ ரெடிமேடு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யாருமே இன்றைக்கி பொறுத்து இருக்க மனசு இல்லை. மாவு கூட இப்போ ஆட்டுறது யாரும் இல்லை. கடையில் வாங்கிட்டு வந்தோமா, சுட்டமா, சாப்பிட்டோமா. துணியை கூட எடுத்து வாங்கி யாரும் தைக்கிறது இல்லை. ரெடிமேடில் வாங்கினோமா, போட்டோமா, தூக்கி எரிஞ்சோமா. எல்லாம் ரெடிமேட் வடை, ரெடிமேட் ரசம், எல்லாமே ரெடிமேட். அதுபோல் நம்ம ஜெபமும் இப்போ எல்லாம் ரெடிமேடாக தான் கேட்குறோம். ஆண்டவரே, நான் கேட்ட உடனே எனக்கு கொடுங்கள் என்று. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. இதைத்தான் அழகாக பிலிப்புவிடம் சொல்லுகிறார். என்னை கண்டவன் தந்தையை கண்டான் என்று சொன்ன உடனே தோமையார் கேட்டதுக்கு பிலிப்பு சொல்கிறார், ஆண்டவரே, அப்படின்னா எங்களுக்கு உடனே காட்டுங்க, நாங்கள் தந்தையை பார்த்தா போதும், எங்களுக்கு திருப்தி என்று சொல்லுகிறார். அப்போ தான் இயேசு சொல்லுகிறார், என்னப்பா நீ நம்பலையா? நீ நம்பாட்டினாலும் பரவாயில்லை, நான் செய்கிற செயலை வைத்து கூடாவது நம்பலையா என்று கேட்கிறார். ஏனென்றால் அவருக்கு தெரியும், 5 அப்பத்தை கொண்டு 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்த பொழுது முன்னின்றவர் இந்த பிலிப்பு. இது எப்படி ஆகும் என்று கேள்வி கேட்டவர் பிலிப்பு. ஆனால் அதை நடத்தி காட்டியவர் ஆண்டவர். இப்படியெல்லாம் நடத்தி காட்டிய ஆண்டவர் இதைவிட பன்மடங்கு செய்வார் என்று உனக்கு தெரியாதா? ஏன் நீ அவநம்பிக்கைப்படுகிறாய் என்று சொல்லுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்பிக்கையை பற்றியும் இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்து சொன்னது. நம்மெல்லாம் பல்வேறு தேவைகளுக்காக இந்த திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறோம். கண்ணீர் வடித்து கதறி அழுது கர்த்தரின் பாதத்தில் பணிந்து மன்றாடுகிறோம். இறைவனின் திருவுளம் இருந்தால் நிச்சயம் கிடைக்கும். ஆனால் கிடைக்கும். ஒருவேளை அது கால தாமதமாகலாம், ஆனால் கிடைக்கும். இதைத்தான் இயேசு இன்று நமக்கு சொல்லுகிறார். அதற்கு எனக்கு விசுவாசம் வேண்டும், நம்பிக்கை வேண்டும். அப்போ விசுவாசம் என்றால் என்ன, நம்பிக்கை என்றால் என்ன? சில பேர் நம்மெல்லாம் சின்ன பிள்ளைகளை படிச்சிருக்கிறோம். நம்ம வாய்கிலேயே பரலோகத்தையும் உலகத்தையும் படைத்த எல்லாம் உள்ள வயசுலேஷன் விசுவாசிக்கிறேன் என்று விசுவாச பிரமாணத்தை சொல்லிடுவோம். அது சொன்னாப்புல பெரிய விசுவாசம் உங்கள்கிட்ட இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சில சமயத்தில் வாயால் சொல்லுவோம், அது உள்ளத்தை தொடுதான்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, நம்ம எல்லாரும் கோவிலில் பாட்டு பாடுறோம். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா என்ற பாட்டை பாடுறோம். எத்தனை பேர் நம்ம புரிஞ்சு அந்த பாட்டை பாடுறோம்? புரியுறமோ இல்லையோ வழக்கமாக பாடிடுவோம். அதில் ஒரு வரி வரும். என்ன வரி பாடு தெரியுமா? கண் அயரா காத்திருக்கும் அன்னையை போல் அருகிருப்பாய் அப்படிங்க தான் வரி. ஆனால் இப்போ நம்ம பாடி பாடி ஓஞ்சு போய் கண் அயரா காத்திருக்கும் அன்னையை போல மறந்து கண் அயர எல்லாம் சோர்ந்து போயிட்டோம். கண் அயர காத்திருக்கும் அன்னையை போல்னு எல்லாரும் பாடுறோம். அதை யாராவது யோசித்து பார்த்தோமா? 2 வார்த்தைக்கும் அர்த்தம் வேறு.
கண் அயரா காத்திருக்கும் அன்னையைப் போல் என்றால் கண்ணை மூடாமல் விழித்திருந்து காக்கிற தாய். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? கண் அயர தூங்க, எடே சனியனை சீக்கிரமாக தூங்கு, நான் எப்போ தூங்குறது, படுத்து தொலை என்று சொல்லி நம்ம பாடுறோம். ஆக நம்ம வார்த்தையில் சொல்கிறது முக்கியம் இல்லை. அதே மாதிரி இன்னொரு பாட்டை புனித சூசையப்பருக்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் அந்த பாட்டில் தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும்னு பாடுறோம். அது அந்த வரிக்கு அது அர்த்தம் இல்லை. தங்க புஷ்பம் தங்கும் கோலை ஏந்திடும் சூசை மாமுனியே. நம்ம இப்போ அந்த தங்கும்னு பொறுக்க மனசு இல்லை, அதனால் தங்க கோல்னு மாற்றி விட்டோம். பரவாயில்ல, ஆண்டவருக்கு தங்கத்தில் ஒன்று கொடுத்துருவோம், சூசையப்பு இருக்கணும். அதனால் அன்பார்ந்தவர்களை சொல்கிற வார்த்தை ஒன்றாக இருந்தாலும் அது குறிப்பிடுகின்ற அர்த்தத்தை நாம் புரிவது இல்லை. ஆகவே சுருக்கமாக புரிய வேண்டும் என்றால் நான் எப்படி புரிந்து கொள்கிறேன் என்றால், விசுவாசம் என்றால் உறவு, ரிலேஷன்ஷிப். இந்த உறவு என்பது எப்பொழுதுமே ஒரே ஸ்டெடியாக இருக்காது. ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்னா அது எப்படி எப்பொழுதுமா இருப்பாங்க? சில சமயத்தில் திடீர்னு ஒன்று மூஞ்சியை 1.5 முழத்துக்கு தொங்க போட்டுக்கிட்டு அந்த பக்கம் போகும், இந்த பக்கம் போகும். அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்றா குஜுன்னு சத்தம் போட்டுட்டு தெரியும். ஆக உறவு என்பது எப்பொழுதும் சீராக இருக்காது. இதே போலத்தான் கடவுளுக்கும் நமக்கும் இருக்கின்ற விசுவாசமும் ஒரே சீராக இருக்காது. சில சமயத்தில் நம்ம கடவுள் மேலே கோபப்படுவோம். அப்புறம் சில சமயத்தில் ஐயோ அது தவறே இல்லையே, இப்படியெல்லாம் செய்தார் என்று நினைப்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அங்குதான் இன்று நாம் கொண்டாடுகின்ற இந்த பிலிப்புனுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கையில் சில சமயத்தில் அவநம்பிக்கை ஏற்படுகின்ற பொழுது, நாம் வேண்டிய வேண்டுதல் உடனடியாக கேட்கப்படவில்லையே என்று ஆதங்கப்படுகின்ற பொழுது, வாழ்க்கையில் பல சமயங்களில் கடவுள் நமக்கு புரிந்த நல்லவற்றையும் நினைத்து பார்த்தால் கிடைக்காத நேரத்தில் நம் உள்ளத்தில் எழுகின்ற ஆதங்கம் நம்மை விட்டு மறைவதை உணர்ந்து கொள்கிறோம். இது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே உணர்ந்தது. நீங்களும் பலரும் உணர்ந்திருப்பீர்கள். இதை விளக்குவதற்கு நான் அடிக்கடி ஒரு நிகழ்ச்சியை சொல்லுவேன். அதை உங்களுக்கு சொன்னால் கொஞ்சம் புரியும் என்று நினைக்கிறேன். நான் திருச்சியில் இருக்கிறேன். திருச்சியில் இருக்கும் பொழுது ஒரு முறை எனக்கு ஒரு செய்தி, ஒரு பக்கத்தில், திருச்சிக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு பூசைக்கு போயிருந்தேன். பூசைக்கு போயிட்டு என் செல்ஃபோனை எடுத்து பார்த்தா அதில் ஒரு செய்தி வந்தது. நீங்கள் நாளைக்கு காலையில் ஒரு முக்கியமான கூட்டம் சென்னையில் இருக்குது, உடனடியாக நீங்கள் எப்படியாவது கலந்து கொள்ளுங்கள் என்று. மணி ஏற்கனவே 9 மணி ஆயிடுச்சு. இனி நான் போய் ரிசர்வ் பண்ணலை. கடைசி பஸ்ஸு 11 மணி. அந்த பஸ்ஸை எடுத்தால் தான் விடிய காலம் 6 மணிக்காவது போய் சேரலாம். ஆகவே வேகமாக ஓடி போய் என்னுடைய துணிவெல்லாம் எடுத்துக்கொண்டு நான் பஸ்ஸுக்கு ஓடுறேன். ஓடும் பொழுதே கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே போகிறேன். கடவுளே, நான் அவசரமாக போகணும், எனக்கு பஸ்ஸில் ஒரு இடம் வேணும், டிக்கெட் வேணும்னு. அங்கே போனால் பஸ்ஸு 11 மணி பஸ்ஸு புறப்பட தயாராக நிற்குதுன்னா அதை விட்டாச்சுன்னா அப்புறம் 2 மணிக்கு தான். உடனே ஓடி போய் கண்டக்டர்கிட்ட கேட்குறேன், சார் டிக்கெட் இருக்கா அப்படின்னு. ஒரே ஒரு சீட்டு தான் சார் இருக்குது, ஏறுங்க அப்படின்னு. உடனே ஆகா, கடவுள் ஒரு டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காரேன்னு நானும் ரொம்ப சந்தோஷமாக தான் பஸ்ஸுக்குள்ளே ஏறினேன். பஸ்ஸுக்குள்ளே ஏறின பிற்பாடு தான் தெரியுது 3 பேர் உட்கார்ற சீட்டில் ஒரு சீட்டு காலியாக இருக்குது. அவன் ஏற்கனவே 2 பேர் உட்காந்துருக்கிறான், செம சைஸில் உட்காந்துருக்கிறான். அந்த 2 பேருக்கே அந்த 3 சீட்டு பத்தலை. இதில் நம்ம வேற போய் உட்காந்தவன் நம்மளை நசுக்கியே சாகடிச்சிருவாங்க. அதனால் ரொம்ப பவ்யமாக, சார் கொஞ்சம் ஓரமாக இருங்க அப்படின்னு கெஞ்சி தான் கேட்டேன். அங்கேயும் இங்கேயும் பார்த்தான் பாருங்க. ஆஹா, இது ரொம்ப ஆபத்து, மரியாதை போய் உக்காந்துடலான்னு சொல்லி போய் நடுவில் உக்காந்தேன். பஸ்ஸு இப்போ குலுங்க இந்த 2 பேரும் ஆட்ட எலும்பெல்லாம் நொறுங்கிறது மாதிரி இருந்துச்சு. அப்போ மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டேன், ஏண்டா எங்கடா அரிசி வாங்கி சாப்பிட்டீங்க? சத்தம் இல்லாமல் மனசுக்குள்ளே திட்டினேன். சத்தம் போட்டு திட்டியிருந்தால் பெருமூச்சு விட்டு அமுக்கியிருப்பாங்க. அதனால் மனசுக்குள்ளே திட்டிக்கிறேன். எந்திரிச்சு நிற்கலாம்னா இரவெல்லாம் நிற்கணும், அது ரொம்ப தூரம் போகணும். அடக்கிக்கிட்டே திட்டிக்கொண்டே உக்காந்து இருக்கிறேன். பஸ்ஸு பெரம்பலூரை தாண்டி போச்சு. பெரம்பலூரை தாண்டி எங்கேயோ போய் அது மோதிச்சு. மோதின உடனே அவன் ஜாமியை கும்பிட்டான். நானும் ஆண்டவரே இயேசுவே என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்னேன். பார்த்தா பஸ்ஸில் இருந்த அத்தனை பேருக்கும் காயம். சில பேருக்கு மண்டையில் காயம், சில பேருக்கு நெத்தியில் காயம், சில பேர் கையில் காயம். எனக்கு ஒரு காயமும் இல்லை. 2 பேரும் செம்ம சைஸில் இருந்ததுனால என்னை ஆப்பு வச்சு இருக்கிறது மாதிரி இறுக்கிட்டான். அப்புறம் எங்கே முன்னால் போகிறது பின்னால் போகிறது, வச்ச இடத்துல கிச்சின்னு அங்கே உக்காந்துட்டேன். அதனால் எனக்கு எந்த காயமும் இல்லை. ஆனால் அன்பார்ந்தவர்களே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் நான் என்ன திட்டினவங்களை, ஏண்டா இந்த சைஸில் இருக்கிறீங்க, எப்படிரா நீங்கள் வாழ்கிறீங்கன்னு நான் திட்டினேன். அவங்க அப்படி இருந்ததுனால தான் நீ காப்பாற்றப்பட்டாய்.
அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நான் பட்டிமன்றம்லாம் போட்டு பார்க்க மாட்டேன். அப்போ நான் இந்த பஸ்ஸில் இருந்த அத்தனை பேரும் அயோக்கிய, நான் ஒருத்தன் அயோக்கியனா, அதை நினைத்து பார்க்க மாட்டேன். கடவுள் என்னை காப்பாற்றினார். அன்பார்ந்தவர்களே, சில சமயம் இவ்வாறு நாம் வேண்டியது உடனடியாக கிடைக்காத பொழுது கூட நாம் பொறுமையாக இருக்கின்ற பொழுது கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், அது நமது நன்மைக்காக இருக்கலாம். கடவுள் நமக்காக இவ்வாறு செய்கின்றார். இவ்வாறு நம்மை பாதுகாத்து வழிநடத்துகின்ற அன்பு தெய்வம்தான் இந்த இயேசுவின் திரு இருதயம். நாம் எல்லாம் சிதறி போய்விடக்கூடாது. என் மகிழ்ச்சி உங்களில் இருக்கும்படியும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவாக இருக்கவும் நான் உலகிற்கு வந்தேன். யாரையும் திக்கற்றவர்களாக, துன்பப்படுகிறவர்களாக, பழிக்கு பழி வாங்குகிறவனாக இருக்க மாட்டேன். சிந்தித்து பாருங்கள், நாம் இப்போல்லாம் பாஸ்கா காலத்தில் இருக்கிறோம். இயேசு 12 அப்போஸ்தலரை தேர்ந்தெடுத்தார். 12 பேரும் ரொம்ப யோக்கியமானவர்களா? நம்ம எல்லாரும் யூதாசையும் பேதுருவையும் தான் திட்டுவோம். ஒருத்தர் காட்டி கொடுத்தாரு, இன்னொருத்தர் மறுதளிச்சார். மற்ற 10 பேர் என்ன பெரிய யோக்கியமா? எல்லாம் துண்டை காணாம் துணியை காணாம்னு இயேசுவை விட்டுட்டு ஓடிப்போன ஆட்கள் அந்த 10 பேரும். ஆக இயேசு 12 பேரையும் நம்ம தேர்ந்தெடுத்து 3 வருஷமாக கற்றுக் கொடுத்தோமே, கடைசி நேரத்தில், ஆபத்து நேரத்தில் நம்ம கையை விட்டு ஓட்டாங்களே, இவங்களுக்கு ஏதாவது பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று நினைத்து ஆவி வடிவிலே துன்புறுத்தவில்லை. இவர்கள் பார்த்தார்கள், கடவுள் ஆவியாக தான் நம்மளை கஷ்டப்படுத்த வந்திருக்கிறாரோ என்று. நம்முடைய கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல. நம்முடைய தவறுகளை, குற்றங்களை மன்னித்து மீண்டும் நம்மை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஆண்டவர். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த இயேசுவின் திரு இருதய திருத்தலத்திற்கு வந்திருக்கின்றோம். பல்வேறு வேண்டுதல்களோடு இங்கு வந்திருக்கின்றோம். கண்ணீரும் கவலையும் வேதனையும் நோக்காடும் நம் வாழ்க்கையில் குறுக்கிட்டு நம்மை வாழவிடாமல் தடுத்து நிறுத்திய வேளைகளிலே திக்குமுக்காடி நின்றிருக்கின்றோம். கடவுளே, நீர் என்னை கைவிட்டு விட்டீரா? எப்பொழுது எனக்கு உதவி செய்வீர் என்று வேதனையோடு கண்ணீரோடு ஜெபிக்கின்ற நமது ஜெபம் கண்டிப்பாக கேட்கப்படும். ஒருவேளை அது கால தாமதமானாலும் நம்முடைய கடவுள் நம்பிக்கைக்கு உரியவர். அவர் சொன்ன சொல்லையும் கொடுத்த வாக்குறுதியையும் மீறாதவர். எனவே என் பெயரால் நீங்கள் கேட்பதையெல்லாம் நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்ன அந்த தெய்வம் அவருடைய பெயரால் நாம் கேட்கின்ற மன்றாட்டுக்களுக்கு செவி கொடுப்பார். அந்த நம்பிக்கையிலே நம்முடைய வேண்டுதல்களையும் நம் வாழ்வையும் அவருக்கு ஒப்பு கொடுப்போம். இயேசுவும் அதை ஆசீர்வதித்து நம் வாழ்வை ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிலையிலே வழிநடத்தி செல்வார். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். என் பேர் ஜோன் சில்வியா. நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம் குடும்பத்தோடு. எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் வர முடியல, லீவு கிடைக்கல. அவங்களுக்கு கழுத்து வலியில், கழுத்து நரம்பில் பிரச்சனையாக இருந்தது. அதில் ஸ்பைனல் கார்டில் ஏதோ ரொம்ப இதாக இருந்தது, உட்கார முடியாமல் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தார். கழுத்தை திருப்ப முடியாமல் இருந்ததுனால ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஆண்டவர் வேண்டி ரொம்ப 9 வாரம் வேண்டுதல் வச்சு இப்போ குணமளிச்சு ஆண்டவருக்கு அது கோடி நன்றி. அப்புறம் எங்கள் பையனுக்கு கை ஃப்ராக்சராக இருந்தது. அதையும் ஆண்டவர் ஹாஸ்பிட்டல் போயும் இன்னும் சரியாக இதாகாமல் இருந்தது. அப்புறம் ஆண்டவரை வேண்டி இடைக்காட்டூர் ஆண்டவர்கிட்ட 9 வாரம் வேண்டுதல் வச்சு அதுவும் குணப்படுத்திட்டார். இன்னும் எவ்வளவோ அதிசயங்கள், அற்புதங்கள் எங்கள் குடும்பத்தில் நிறைய செய்து வந்திருக்கார். ஆண்டவருக்கு கோடி நன்றி. ஆண்டவருக்கு தெரிகிறது. ஆண்டவருக்கு நன்றி. அவர் நாமம் போற்றப்படுகிறது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்னுடைய பெயர் டாலரசி. நான் நம்முடைய மறைமாவட்ட பள்ளி ஆர்சி நடுநிலைப்பள்ளி மூக்கையுள்ள ஆசிரியையாக பணிபுரிந்து வர்றேன். நான் கடந்த 11 வருடங்களாக ஒரு தொகுப்பூதியத்தில் நம்முடைய மறைமாவட்ட பள்ளியில் பணிபுரிந்து வந்தேன். பிறகு 11 வருடங்கள் கழித்து என்னுடைய சொந்த ஊர்லேயே எனக்கு நிரந்தர பணியிடம் கிடச்சது. பட் 2018ஆவது ஆண்டு ஜூலை மாதம் போய் ஜாயின் பண்ணேன். கிட்டத்தட்ட 6 வருடங்களாக எந்தவித ஊதியமே இல்லாமல் பணிபுரிஞ்சு வந்தேன். ஆனால் சொந்த ஊரில் கிடச்சது ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் ஊதியம் இல்லாமல் பணிபுரிந்தது மிகுந்த ஒரு விரக்தியை குடிச்சுது. நான் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் திரு ஆண்டவர்கிட்ட ஜெபிப்பேன். நான் 11 வருடமாக வேலை பார்க்கும்போதும் சரி, எனக்கு ஒரு நிரந்தர பணியிடம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட லீவு கிடைக்கும் போதெல்லாம் வருவேன். கடந்த 2023ஆவது வருடம் ஜனவரி மாதம் நான் இங்கே வந்தேன். அப்போ நான் மிகுந்த உருக்கத்தோடு ஜெபம் பண்ணிக்கிட்டேன். நான் உழைக்கிறேன், ஆனால் எனக்கான ஊதியம் கிடைக்கலையே அப்படின்ட்டு நிறைய அவமானப்பட்டேன், அசிங்கப்பட்டேன். ஆனால்
திரையிறுதி ஆண்டவர் மேலே அதிக அன்பு செஞ்சேன். குறிப்பாக நற்கரணை ஆண்டவர் மேலே மிகுந்த அன்பு கொண்டேன். ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது என்னுடைய வேலை நேரம் போக அந்த கோயிலில் போய் உட்காந்து ஜெபிப்பேன். எத்தனையோ பேர் என்னைய வந்து லூஸுன்னே சொல்லியிருக்காங்க. இதுக்கு வேலையே கிடையாது, எப்போ பார்த்தாலும் கோயிலே கிடக்கும்லாம் சொல்லியிருக்காங்க. என்னுடைய குடும்பத்தாரே திட்டியிருக்காங்க. ஆனால் நான் வந்து ஆண்டவர் மேலே அதிக அன்பு செலுத்தினேன். அவருடைய அன்பை அதிகமாக நான் பெற்றுக்கொண்டேன். ஒரு நாள் என்னை உயர்த்துவார், அனைவருடைய கண்கள் முன்பாக என்னை ஒரு சாட்சியாக நிறுத்துவாருங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து அந்த நற்கரணை ஆண்டவர் அந்த வழிபாடை மட்டும் விடவே இல்லை. ஒரு நாள் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளுடைய ஊருக்கு வந்து முதலமைச்சர் வர்றாரு அப்படிங்கிற ஒரு செய்தி கேட்டேன். அப்போ நான் ஜெபிக்கும்போது எனக்குள்ளே ஒரு உள்ளுணர்வு வந்துச்சு. கோட் ஆர்டர்லாம் வாங்கி வச்சிட்டேன். எல்லா நிரந்தர பணியிடத்துக்கான கோட் ஆர்டர் வாங்கினேன். ஆனால் பணி நிரவல் அப்படிங்கிற பேரில் நம்மளுக்கான அந்த ஒரு செயல்பாட்டை செய்யாமையே அரசு வந்து தள்ளி வச்சுட்டே இருந்தாங்க. ஆனால் நம்பிக்கை மட்டும் என் கூட இருந்துகிட்டே இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்பேன்னு. என்னுடைய பணியில் நான் ஒரு நாளும் தளர்ந்ததே கிடையாது. எனக்கு ஊதியம் இல்லை அப்படின்னு நான் ஒரு நாள் தளர்ந்ததே கிடையாது. குறிப்பாக இந்த ஆலயத்தில் என்னுடைய அம்மாவும் வந்து எனக்காக ஒரு கடந்த 12 மாதங்களாக சிறப்பாக வந்து திருப்பலி ஒப்பு கொடுத்து எனக்காக மட்டுமே ஜெபிச்சிருக்காங்க. அவங்களுக்காகவும் இந்த இடத்துல நான் சாட்சி சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்போ செப்டம்பர் மாதம் வந்து ஆகஸ்ட்டில் வந்து முதலமைச்சர் வர்றாங்கன்னு எனக்குள்ளே ஒரு உந்துதல். நற்கரணை ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும்போது, ஏன் நீ போய் இந்த முதலமைச்சரை பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு வந்து நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன். ஏன்னா கடவுளை நம்புறதுனால நான் அவருக்கு மட்டும்தான் பயப்படுவேன். யார்கிட்டையும் போல்டாக பேசுவேன். அந்த ஒரு தகுதியை கொடுத்துருந்தார். உடனே விறுவிறுன்னு ஒரு கடிதம் எழுதினேன். என்னுடைய கரஸ்பாண்டனோட அனுமதியோடு நான் வந்து முதலமைச்சரை பார்க்குறதுக்கு போயிட்டேன். அந்த மாநாட்டில் முதலமைச்சரே யாருமே முகத்தையே பார்க்க முடியல நிறைய பேர். ஆனால் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, நான் அவரை பார்ப்பேன் அப்படின்ட்டு. அந்த கூட்டத்துக்குள்ளே எப்படியோ நுழைஞ்சு உள்ளே போயிட்டேன். போய் அந்த அலுவலர் கையில் என்னுடைய மனுவை கொடுத்து முடிச்சுட்டு நான் திரும்பி வந்துட்டேன். ஆனால் முதலமைச்சர் பக்கத்தில் நின்றாங்க. பக்கத்தில் விடலை, பட் கொஞ்சம் தள்ளி இருந்து மனுவை வாங்கிட்டாங்க. திரும்பி வந்தாலும் எனக்குள்ள ஒரு ஆதங்கம். இன்னும் நிறைய உள்ள குமுறல்கள், நிறைய ஒரு ஊதியம் இல்லாமல் 6 வருடம் வேலை பார்க்குறதுங்கிறது அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த எந்தவித ₹1 ஊதியம் இல்லாமல் ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு போய் குடும்பத்தோடு தங்கி இருந்து, நாம் சொந்த ஊரில் வேலை கிடைச்சாலும் திருமணமானது வேறு ஊர், அந்த இடத்துக்கு போய் கணவருடைய வருமானத்தில் மட்டும் எத்தனையோ இகழ்ச்சிகள் மத்தியில் அந்த குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பக்கத்தில் போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். திரும்பி நற்கரணை ஆண்டவர் முன்னாடி உட்காந்து ஒரு கடிதம் ஒன்று எழுதினேன். என்னுடைய மன ஆதங்கங்கள் எல்லாத்தையும் எழுதினேன். நான் இந்த மாதிரி வேலை பார்க்குறேன், நான் கோட் ஆர்டர் வாங்கியுமே 2 வருஷமாக வச்சுருக்கேன், என்னுடைய பள்ளிக்கூடத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லை, ஆனால் பணி நிரவல்ங்கிற பிரச்சனை இதில் எனக்கு வந்து ஊதியம் தராமல் தள்ளி போட்டுகிட்டே இருக்காங்க, நான் எவ்வளவோ முயற்சி செஞ்சேன்னு சொல்லிட்டு எல்லா கடிதத்தையும் நான் எழுதிட்டேன். கடிதம் எழுதிய 1 வாரத்துக்குள்ளே எனக்கு ஒரு பதில் கிடச்சிது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் இதை தூக்கி போட்டுருவாங்கன்னு நினச்சேன். அக்னாலேஜ்மெண்ட் வச்சு கடிதம் எழுதினேன். அதோடைய அக்னாலேஜ்மெண்ட்டு என் கையில் கிடச்சிச்சு. திரும்பி 1 வாரத்துக்குள்ளே ஆஃபீஸ்லேருந்து என்னை கூப்பிட்டு விட்டாங்க. போய் பார்த்தேன். உடனே எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சாங்க. ஆகஸ்ட் மாதம் நான் போய் அந்த கடிதத்தை கொடுத்தேன். செப்டம்பர் 29ஆம் தேதி எனக்கான நிரந்தர பணியிடத்தானுக்கான ஆர்டரை வந்து என் கையில் கொடுத்தாங்க. நான் திரையிறுதி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆர்டரை கையில் கொடுத்துட்டாங்க. பிறகு சம்பளம் வாங்கணுமே அப்படின்னு முயற்சி பண்ணேன். ஒரு சில கொஞ்சம் காசு தேவைப்பட்டுச்சு. அதையும் ஆண்டவர் வந்து எனக்கு அதிகமாக ஒன்றுமே இல்லை இருந்தாலும் என்னை ஆண்டவர் அதையும் நேர்த்தியாக நடத்தி அதை செஞ்சு அந்த ஊதியத்தை நான் இன்று வாங்கிட்டேன். இன்றைக்கி ஒரு பட்டதாரி ஆசிரியராக மாதம் ₹60,000 ஊதியம் பெறக்கூடிய ஒரு மகளாக வந்து இன்றைக்கி நான் நிற்கிறேன். இன்றைக்கி அருமையாக ஃபாதர் வந்து பிரசங்கம் வச்சாங்க, காத்திருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் காத்திருந்தேன். இன்றைக்கி 6 வருட ஊதியத்தையும் எனக்கு முழுமையாக கிடைக்கிற அளவுக்கு என் ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு பெரிய அதிசயம் செஞ்சுருக்கார். நான் கையில் ஒரு ஃபைல் வச்சுட்டே இருப்பேன். எப்பவுமே திருப்பலி அதிகமாக ஒப்பு கொடுப்பேன். இந்த திருப்பலியை பார்த்து கேலி பண்ணவங்களாம் நிறைய பேர். இன்றைக்கி நான் சம்பளம் வாங்கினதுக்கப்புறம் என்னை பார்த்து ஒப்பு கொடுக்குறவங்க எத்தனையோ பேர். இந்த திருப்பலியில் ஆண்டவர் உயிரோட பலியாகிறாருங்கிறத நான் நம்புகிறேன். அந்த திவ்ய நற்கரணையில் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறாரு நம்புகிறேன். இன்றைக்கி நான் அவருடைய சாட்சியாக நிற்கிறேன். திரையிறுதி அன்பில் நிலைத்திருப்பவர்கள் எல்லா நன்மைகளும் பெறுவார்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. ஆண்டவருக்கு நன்றி. அவர் பெயர் போற்றப்படும். கிறிஸ்துவுக்கே புகழ், கிறிஸ்துவுக்கே நன்றி. மரியே வாழ்க. என் பேர் ஸ்டெல்லா. நான் ஊட்டிலேருந்து வரேன். எனக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி என்னோடய வலது மார்புக்கிட்ட சின்னதாக கட்டி மாதிரி இருந்துச்சு.
ஆனால் நான் இப்போ பயந்துட்டேன், என்ன இப்படி இருக்குது அப்படின்ட்டு. நான் வீட்டில் யார்ட்டையும் சொல்லலை, டாக்டர்கிட்ட யார்ட்டையுமே போகல. ஆனால் நான் இறுதியாண்டவர்கிட்ட சொன்னேன், என்னை குணமாக்கப்பா, எனக்கு 2 சின்ன சின்ன பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க, 2 பொட்டை பிள்ளைங்க, என்னை குணமாக்கப்பா, நான் உனக்கு வந்து சாட்சியாக நிற்கிறேன்னு சொல்லி சொன்னேன். எனக்கு 2 மாதத்தில் அந்த கட்டி இருந்த இடமே தெரியாமல் போயிடுச்சு. என்னை குணமாக்கின அந்த இறுதியாண்டவருக்கு கோடானா கோடி. நீங்களும் உங்களுடைய கஷ்டத்தை எல்லாமே இறுதியாண்டவர் சொல்லுங்கள், அவர் வந்து உங்களை நல்லா செய்வார், நல்லா உங்களை பார்த்துக்குவார். கோடான கோடி அந்த இறுதி ஆண்டவருக்கு. இறுதி ஆண்டவருக்கு நன்றி. நன்றி போற்றப்படுகிறது. திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும், மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். இயேசுவின் மகா பரிசுத்த இருதயமே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மார்கரித் மரியம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இவ்வாலயத்தில் நினைவு சின்னங்களோடு வீற்றிருக்கும் 40 புனிதர்களே, புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். என்றும் அன்புமயமாய் விளங்கும் இயேசுவின் திரு இருதயம், இதோ இந்த நாளிலே, இந்த நவநாளிலே பங்கேற்றிருக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் அனைத்து நன்மைகளும் நிறைவாய் வழங்கி நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையை
என் நம்பிக்கையே உமது பேரில் வைக்கின்றேன். இயேசுவின் திரு இருதயமே என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கின்றேன். இயேசுவின் திரு இருதயமே என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கின்றேன். இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் நீரங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் நிறைந்திடும் அருள்மயமே உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.